இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில அரசு லெசன். பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். தேர்தல் நடைமுறைகளை பற்றி இதில் புரிந்து கொள்ள போகிறோம். ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோருடைய பணிகள், அதிகாரங்களை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். அரசாங்கத்தின் செயல்முறைகளை கண்டு பெருமிதம் கொள்ள போகிறோம். அரசின் 3 இன்றியமையாத பிரிவுகளான சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை ஆகியவற்றின் பணிகளை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். ஸோ மாநில அரசு அப்படின்னா என்னது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பள்ளியில் ஒரு விழா நடக்க, அந்த விழாவில் புதிய கட்டிடம் ஒன்று திறக்கப்பட போது அது திறந்து வைக்கிறதுக்கு சிறப்பு விருந்தினராக யார் வராங்கன்னா நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்காங்க. உன்னை சட்டமன்ற உறுப்பினர்னா யார் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ சட்டமன்ற பேரவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காங்க. ஸோ இந்த படங்களெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி லெசன் கூட இதுதான் அப்படின்னு சொல்லி புனித ஜார்ஜ் கோட்டையோட படம், சட்டமன்ற பேரவை, முதலமைச்சர், மற்ற அமைச்சர்கள் எல்லாருடைய படங்களையும் ஆசிரியர் காட்டுறாரு. ஸோ இது கோட்டை மாதிரி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கமிச்சில் அதுக்கு இது சென்னையில் தான் உள்ளது. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை இதுதான். இந்த கோட்டையோட பேர் புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த கோட்டையில் தான் தற்போது தமிழக சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் அமைச்சிருக்கு. சட்டமன்றத்தில் உள்ள கீழவையில் தான் மாநிலத்தின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விவாதிப்பர். சட்டப்பேரவையில் யாரெல்லாம் இருப்பாங்க? இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தனித்தனியாக நிர்வாக அமைப்புகளை கொண்டுள்ளன. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. இந்திய நாட்டின் தலைநகர் புதுடெல்லி. இந்த புதுடெல்லியும் அதில் அடங்குது. அதாவது இந்திய நாடு 2 வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. ஒன்று புதுடில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு, மற்றொன்று அந்தந்த மாநில அரசுகள். ஆகவே மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதை கூட்டாட்சி முறை என்கிறோம். ஸோ கூட்டாட்சி முறைன்னா என்னது? மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசு அதிகாரங்களை பகிர்ந்தளித்து செயல்படுறது தான் கூட்டாட்சி முறைன்னு சொல்கிறோம். நம்ம இந்திய நாடு நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறுவதற்காக இந்திய குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் பிரதம மந்திரியும் அந்தந்த மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்களும் பொறுப்புடன் செயல்படுகின்றனர். ஸோ அரசாங்கம் அப்படிங்கிறது இந்திய குடியரசுத் தலைவரும் இந்தியாவோட பிரதம மந்திரியும் அவங்க கூடயே சேர்ந்து எல்லா மாநில ஆளுநர், முதலமைச்சர் எல்லோருமே பொறுப்புடன் செயல்படுறாங்க. ஸோ இத்தகைய அமைப்பு முறையைத்தான் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். மாநிலங்களுக்கு என்ன தனி அரசாங்கம் உள்ளதான்னு கேட்காங்க. ஆமாம், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தனித்தனியான அரசாங்க அமைப்பு உள்ளது. இந்த அமைப்பில் ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளனர். பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னும் எம்பின்னு சொல்கிறோம். சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமாவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர், ஸோ எம்எல்ஏன்னு சொல்கிறோம். ஆகவே நம் இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து தான் செயல்படுது. அப்படியானால் நம் பள்ளியில் நடைபெறவுள்ள விழாவை சட்டமன்ற உறுப்பினர் தான் தொடங்கி வைக்கிறாரான்னு கேட்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை யாரும் நியமிக்கிறது கிடையாது. அவங்க பொது தேர்தல் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. அரசியல் கட்சி பொது தேர்தல்னால் என்னென்னலாம் நம்ம படிச்சிட்டோம். ஸோ அந்த பொது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் யார்? நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த அரசியல் கட்சிகள் தான் தேர்தலில் குறிப்பிடத்தக்க அளவில் பங்காற்றுகின்றன. தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகையை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு தொகுதியிலும் தங்களுடைய வேட்பாளரை அரசியல் கட்சிகள் நிறுத்துகின்றன. அந்த தொகுதியைச் சேர்ந்த 18 வயது நிறைவடைந்த வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு அளிக்கின்றனர். அதிக எண்ணிக்கையில் வாக்கள் பெறும் வேட்பாளரை வெற்றி பெறுகிறார். அவ்வாறு வெற்றி பெற்றவரையே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறோம். தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் எந்த கட்சியில் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த கட்சியை பெரும்பான்மை கட்சியாக உருவாகிறது. ஆளுநர் அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணிப்படி தேர்தல் நடத்துகிறாங்க. ஸோ தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா எந்த கட்சியில் அதிக எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ அந்த கட்சி தான் பெரும்பான்மை கட்சி. ஸோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் அந்த கட்சியோட தலைவரை அழைக்கிறாங்க. ஸோ மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பார். பாதிக்கும் மேலுள்ள தொகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை கட்சியை மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உருவாகிறது. பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்த நிலையில் எந்த கட்சிகள் அதிக உறுப்பினர்கள் உள்ளனரோ அவர்களை கொண்டு சட்டமன்ற பிரதான எதிர்க்கட்சி உருவாகிறது. ஆளும் கட்சியை சேராத வேறு பல கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினர் என அழைக்கப்படுவர்.
மாநில அரசாங்கத்தில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் அப்படின்னு கேட்டோன்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் ஆகியோர் இருப்பர். இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். அந்த ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஆளும் கட்சி தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். ஆளுநருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தம் கட்சியினர் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவையை உருவாக்குவார். அந்த அமைச்சரவை மாநிலத்தில் 5 ஆண்டு ஆட்சி புரியும். ஆளுநராக வர விரும்பினால் முதலில் இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிறைவடைந்தவராக இருக்கணும், வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். இவை மட்டுமல்லாமல் எவ்வித வருவாய் தரும் எந்த ஒரு அரச பதவியிலும் இருக்கக்கூடாது. முதலமைச்சராக ஆக விரும்பினால் 25 வயது நிரம்பி இருக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். ஒருவேளை சட்ட மேலவை உறுப்பினராக விரும்பினால் 30 வயது நிரம்பி இருக்க வேண்டும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 35 வயசு நிரம்பி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆளுநர் ஆகலாம், 25 வயசு நிரம்பி இருந்துச்சுன்னா நம்ம எம்எல்ஏ ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். ஒருவேளை சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தால் 30 வயசு நிரம்பி இருக்க வேண்டும். ஸோ மாநில சட்டமன்றத்தில் சட்டசபையில் வழக்கமாக 2 அவைகள் இடம்பெற்றிருக்கும். ஒன்று மேலவை, மற்றொன்று கீழவை. இதனை இரவை சட்டமன்றம் அல்லது சட்டசபை என்று அழைப்பர். சட்டமன்ற மேலவை என்பது சட்டமன்ற சபை. இதன் உறுப்பினர்கள் சட்ட மேலவை உறுப்பினர்கள் என அழைக்கப்படுவார்கள். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. கீழவை என்பது சட்டமன்ற சபை. இதன் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவர். நான் முன்பு கூறியதைப் போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்தியாவில் உள்ள சில மாநில சட்டமன்றங்களில் மேலவை, கீழவை என்னும் இரவை அமைப்பு உள்ளது. ஆனால் நம் தமிழ்நாட்டில் கீழவை மட்டுமே உள்ளது. இதனை ஊரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். மேலவையை வந்து எம்ஜிஆர் பீரியடில் வந்து கலைச்சிட்டோம். அதனால் நம்மளுடைய மாநில சட்டமன்றத்தில் வந்து ஊரவை மட்டும்தான் இருக்குது. மற்ற இதிலலாம் கீழவை, மேலவைன்னு ரெண்டு இது இருக்கும். இதை ஈரவை சட்டமன்றம் அல்லது ஈரவை சட்டசபை அப்படின்னு சொல்கிறோம். சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது சட்டமன்ற சபை. இதன் உறுப்பினர்கள் சட்ட மேலவை உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. கீழவை சட்டமன்ற சபை, இதன் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இவங்க வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்தியாவில் உள்ள சில மாநிலங்களில் மேலவை, கீழவை என்னும் ஈரவை அமைப்பு உள்ளது. நம் தமிழ்நாட்டில் வந்து கீழவை மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஊரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஆளுநர், முதலமைச்சரோட அதிகாரங்கள், பணிகள். மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநர் செயல்படுகிறார். இவர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்கிறார். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரால் நடைபெறுகின்றன. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் அவர் இருக்கிறார். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற அனைத்து சட்ட முன் வரைவுகளும் மசோதாக்களும் அவரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டம். இப்போ மாநில ஆளுநருடைய வேலை என்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநர் தான் இருக்கார். இவர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்கிறார். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் நடைபெறுகின்றன. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் அவர் இருக்கிறார். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற அனைத்து சட்ட முன்வரைவுகளும் மசோதாக்களும் அவருடைய ஒப்புதலுக்கு பின்னர் தான் சட்டமாகின்றன. மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் போன்றோரையும் ஆளுநரை நியமிக்கிறார். மாநில நிர்வாகத்துறையில் பேரளவு தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார். உண்மையான தலைவர் வந்து யார்? முதலமைச்சர். அதாவது இப்போ ஆளுநரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மாநில சட்டமன்றத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் ஆளுநர். இவர் வந்து மாநில நிர்வாகத்துறையோட தலைவர், மகத்தான அதிகாரங்களை உடையவர். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் தான் நடைபெறுகின்றன. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் இருக்கிறார். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற அனைத்து சட்ட முன்வரைவுகளும் மசோதாக்களும் அவரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகுது. மாநில தலைமை வழக்கறிஞரை வந்து மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அதாவது மாநில பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர், அதான் டிஎன்பிஎஸ்சியோட தலைவர், உறுப்பினர்கள், மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர் எல்லாத்தையும் யார் தான் நியமிக்கிறார்? ஆளுநர் தான் நியமிக்கிறார். மாநில நிர்வாகத்துறையில் பேரளவு தலைவர் வந்து யார்? ஆளுநர். ஸோ மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் முதலமைச்சர். முதலமைச்சர் தனது அமைச்சர்களுக்கு லாகாக்களை ஒதுக்கீடு செய்கிறார். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாட்சியாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர். அவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் தலைமையின் கீழ் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுகின்றனர். மக்களின் நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் முதலமைச்சர் வகுக்கிறார். அரசாங்கத்தில் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என்னும் 3 பிரிவுகள் உள்ளன. சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது, நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது, நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டுகிறது. ஸோ இதில் வந்து முதலமைச்சர் தான் உண்மையான தலைவர். ஆளுநர் வந்து பெயரளவு தலைவர். ஸோ முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சர்களுக்கு லாகாக்களை ஒதுக்கீடு செய்கிறார். அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக இருக்காங்க. அவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் தலைமையின் கீழ் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுகின்றனர். மக்களின் நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் முதலமைச்சர் வந்து வகுக்காரு.
அரசாங்கத்தில் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என்னும் 3 பிரிவுகள் வந்து இருக்குது. அரசாங்கத்தில் வந்து சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறைன்னு 3 பிரிவுகள் இருக்குது. சட்டமன்றம் சட்டங்களை வந்து இயற்றுது, நிர்வாகத்துறை சட்டங்களை வந்து செயல்படுத்துது. சட்டமன்றம் வந்து சட்டங்களை இயற்றுது, நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துது, நீதித்துறை வந்து சட்டங்களை நிலைநாட்டுது. ஸோ நீதித்துறைனா என்னது அப்படின்ற 3வது பார்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இதோட பாடம் முடிய போகுது. நீதித்துறைனா என்னதுன்னா, மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர்நீதிமன்றம். ஸோ மாநில அளவில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் நீதித்துறையில் இருக்கிறது என்னது? உயர்நீதிமன்றம். அமைப்பு சுதந்திரத்தன்மையுடன் செயல்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் உண்டு. மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பர். உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார். மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர்நீதிமன்றம். அமைப்பு சுதந்திர தன்மையுடன் செயல்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் உண்டு. மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பார்கள். உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார். தலைமை நீதிபதி தமக்கு 62 வயது ஆகும் வரை அந்த பதவியில் இருப்பார். உயர்நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் உள்ளன. அவை எவ்வித சார்பும் இன்றி மக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி செய்கின்றன. அவை மட்டுமல்லாமல் குடும்பநல நீதிமன்றங்களும் உள்ளன. அவை திருமணம், குடும்பம் தொடர்பாக எழும் சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கின்றன. நான் கூறுவதை கவனத்துடன் கேட்ட உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு முடிச்சிட்டாரு. அவ்வளோதான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு உயர்நீதிமன்றம். இது சுதந்திரத்தன்மையோடு இருக்குது. இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளும் இருப்பாங்க. எல்லா உயர்நீதிமன்றத்திலும் இந்த நீதிபதிகளோட எண்ணிக்கை சம்மாக தான் இருக்கணுன்றது கிடையாது. குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார். அந்த தலைமை நீதிபதி 62 வயது ஆகும் வரை அந்த பதவியில் இருப்பார். இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 65 வயசு. சரியா? உயர்நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்கள் இருக்கும், தீர்ப்பாயங்கள் இருக்கும். நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் உள்ளன. அவை எவ்வித சார்புமின்றி மக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி செய்கின்றன. அவை மட்டுமல்லாமல் குடும்பநல நீதிமன்றங்களும் உள்ளன. அவை குடும்பம், திருமணம் தொடர்பாக எழும் சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கின்றன அப்படின்னு சொல்லி பாடத்தை முடிச்சிட்டாங்க. இந்தியாவில் 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ மாற்றியாச்சு. 28 மாநிலங்களாகவும் 9 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர் குழுவை உள்ளடக்கியது தான் மாநில அரசு. மாநில அரசின் தலைவர் வந்து கவர்னர். ஆளுநர் 5 ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சட்டமன்றத்தின் ஒருங்கிணை பகுதியாக செயல்படுகிறார். மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் முதலமைச்சரிடம்தான் உள்ளது. பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சர். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழுவினர் சட்டமன்றத்துக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள். உயர்நீதிமன்றம் மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு. உயர்நீதிமன்றம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்கு அதிகார எல்லையாக இருக்குது. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு எம்எல்ஏ அவருக்கு குறைந்தபட்ச வயது வந்து 25 வயசு இருந்தால் எலெக்ஷனில் போய் இன்னும் எம்எல்ஏ ஆயிடலாம். 30 வயசு இருந்தால் மேலவை, 35 வயசு இருந்தால் ஆளுநர். இந்தியாவில் மொத்த மாநிலங்கள் எண்ணிக்கை இப்போ வந்து 28 தான். மாநில அரசு அப்படிங்கிறது வந்து மாநில அரசின் துறைகள், சட்டமன்றம். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர், உண்மையான தலைவர் பார்த்தோம்னா ஆளுநர். பெயரளவிலான தலைவர் ஆளுநர், உண்மையான தலைவர் வந்து முதலமைச்சர். முதலமைச்சர் இணை அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் வந்து சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை.